என்ன இவன் ஏன் இப்படி தெரியல? ஏண்டா இந்த சித்ரா பௌர்ணமி நிலவுல ஊரெல்லாம் ஒன்னா கூடி சோறதுங்க வந்திருக்கோம். இந்த சமயத்துல இவன் ஏன் மூஞ்சி தொங்க போட்டு சுத்துறா? என்னாச்சு உனக்கு? அத்தா காலம்பரம் அண்ணன் முனியாண்டி கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தே இப்படிதான் இருக்கு. நானும் என்னன்னு கேட்டு பாக்குறேன், ஒண்ணும் சொல்ல மாட்டேனுது. நீதான் கேடாத்தா. ஏண்டா என்னாச்சு உனக்கு? என்ன கோட்டை இடிஞ்சு போச்சா? கொடிமரம் சாஞ்சு போச்சா? என்ன ராசா சொல்லு. நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது மடியில படுக்க சொன்னா கூட துள்ளி குதிச்சு ஓடுவ. இப்ப விக்கி விலவலத்து போய் வந்து படுக்கிறியே, விவரம் என்னடா? ஆத்தா எனக்கு மனசே சரியில்லாத்தா, ஒரு பாட்டு ஒண்ணு பாட. பாட்டா? டேய் நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் பாட்டு பாடினா தான் நீ தூங்குவ. நீ மட்டும் இல்லடா, உங்க அப்பா கூட அப்படித்தான். நான் பாடினா தான் அப்ப தூங்குவாரு. கருத்த குதிரையிலே கைலாசம் பொடிகளோ ஐயா ராசாவே செவத்த குதிரையிலே செவலோகம் பொடிகளோ சும்மாருண்டா. ஏன் தூக்க வரதுக்கு பாட்டு பாடுறா, துக்க வரதுக்கு பாட்டு பாடுற? என்ன முணு முணுன்னு நீயே படிச்சுக்கிட்டு? என் மகன் என்னதான் எழுதிருக்கா? கொஞ்சம் சத்தம் போட்டு படிச்சு சொல்லாக்கா. குடிகாரனை கட்டிக்கிட்டு குப்பை கொட்ட முடியல, கை குழந்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன், அரிசி பருப்புக்கே வழியில ஒரு 50-100 இருந்தா கூடன்னு எழுதிருக்கா. ஏத்தே ஏதாவது இருந்தா கூட ஒரு இடத்துக்கு பாத்துட்டு குடுத்துட்டு வந்துடுறேன். அடிப்பாடி அம்மிகளுக்கு கீழையும் அடுக்கு பனைக்குள்ளையும் சேர்த்து வச்ச சிறுவாடு தொட்டெல்லாம் மூட்டையில வந்தானே மருமக, அவன் முடிச்சு எடுத்துட்டு போயிட்டான். இனிமே காசு பணத்துக்கு எங்க போவேன், யாருகிட்ட கேட்பேன்? ஒரு பொண்ணு பெத்தேனு புறம்போக்குக்கு கொடுத்தேனு, சோழ வந்தா வெத்தலையே சோம்பேறிக்கு கொடுத்தேனு, மாமதர மல்லிகைப்பூவே வளையருக்கு கொடுத்தேனு, கண்ணுக்கு கண்ணா வளர்த்தையமாக கதிகலங்கி நிக்கலாமா? கல் ஆகிற மாதிரி ஒரு அண்ணன் இருக்கும் போது மதுரை மீனாட்சி கதிகலங்கி நிக்கலாமா? கதிகலங்கி கல்லால கங்கையில காசு பணம் இருந்தாலும் அந்த கல்லு குடிக்கிற கபோதிக்கு கருணை காட்ட மனசில்ல. ரொம்ப நல்லா பாடுறாரு. கழுத்துல என்னடி எதிர்பார்த்து பாடிட்டு போற? உங்க பிள்ளை தானே, உங்களை மாதிரியே ஒப்பாரி வச்சுட்டு போறாரு. ஐயோ காசு பணத்துக்கு நான் எங்கடி போவேன்? நல்ல ரெக்கார்டு ரெக்கார்டு நல்ல ரெக்கார்டு. புடா 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 குண்டா 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 குண்டா. இந்த சேவலை பாடுறா, நீ கோழியை பாத்துட்டு இருக்க. இந்த வாட்டி பண்ண நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஜெயிக்க போறேன். குடிச்சிட்டு போதும் வாங்கடி, இனி கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்புறமா வரேன்டி. அவ வரமாட்டா, அவ ஆள் இருக்கல்ல, ஆசை தீர பார்த்தவளும் கிடையாது, அழுக்கு தீர குளிச்சவளும் கிடையாது. நீ இருந்து நல்லா பாத்துட்டு வாமா. வாங்கடி. என்னன்னு கோழிய பாக்காதீங்களா, சேவலை பாருங்க, எங்களை மட்டும் சொல்லிவிட்டு நீங்க மட்டும் சேவலை எப்படி விடுறதுன்னு பாத்தண்டா. நோக்கம் போல விடுங்கன்னு. இந்த புடே கட்டி போடுங்க. இந்த புடே என்ன வேலை? இவங்களா? எல்லாருக்கும் நேரங்காலம் பார்த்து சொல்லுவேன், இப்ப எனக்கே நேரம் சரியில்லை. அம்மா இந்த எழுதி என்ன முறை? என்ன வேலை? 5 ரூபா. ஸ்டீவ் பின்னால பார்த்து எப்படி தரகன்னு கண்டுபிடிச்சீங்க? நீ பின்னாலையும் முன்னாலையும் ஒரே மாதிரி தானே இருக்க. என்ன பார்த்து பயந்து ஏன் அந்த பக்கம் திரும்பி நிக்கிற? இந்த பாருங்கம்மா, உங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? உங்களால ஆக வேண்டியது எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னால ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லையா? ஒரு வயசு பையனை பெற்று வச்சிருக்கேன், காலாகாலத்தோட ஒரு பொண்ணை பாக்கணும், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னா உனக்கு கொஞ்சம் கூட என்னவே கிடையாதாடா? இந்த பாருங்கம்மா, நான் தரகன் தான், அதுக்காக என்கிட்ட இந்த கிண்டல்லாம் வச்சுக்காதீங்க. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா உனக்கு கிண்டலா போச்சா? கிண்டல் இல்லாம வேற என்ன? மருமகங்கிற பேர்ல உங்க பையன் ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்துறான்னு ஊர்ல எல்லாரும் கசமுசான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல உங்க பையனுக்கு ஒரு பொண்ணை கொண்டா புடலங்காய கொண்டான்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் மருமகா? எனக்கு தெரியாம என் பையன் கூட குடும்பம் நடத்துறவா? நல்லா கேட்பீங்களே, உங்க ஊருக்கு பஞ்சம் புழைக்க வந்துச்சே பாப்பம்மா, அவ பெத்தெடுத்த பாண்டியம்மா. ஏண்டா சீமசாமி தியாகம் பண்ணி அவளை பக்கத்தவளா போய்க்கலா? அவ கௌரவம் என்ன, ஏன் கௌரவம் என்ன? அவ அந்தஸ்து என்ன, ஏன் அந்தஸ்து என்ன? அவ மகனுக்கு ஏன் பையனை கொடுப்பனா?
இன்னும் ஏன் வாய்க்கு வாய் மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டு இருந்தீங்க? ஐயோ நீ ஒண்ணு பாவம் பஞ்ச பழிக்கு வந்ததுங்க. கஞ்சி கிஞ்சி ஊத்துனா தப்பா நினைச்சுக்கோ. மருமகளே மருமகளேன்னு மரம் வச்சு கூப்பிட்டா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதாண்டா அப்படி கூப்பிட்டேன். அப்போ அந்த பொண்ணை மருமகளா நீங்க ஏத்துக்க போறது இல்ல? அட போடா பசங்க பேல வா இப்படி. அதாண்டா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு. ஒரு பவுடர் டீன் குடியா. சில்லற இல்லம்மா. பரவாயில்ல, மீதி நீயே வச்சுக்க. இந்தாங்கம்மா. சில்லற இல்லம்மா. யார் இந்த பொம்பளை நோட்டை இப்படி அள்ளி வீசுது? இன்னமாவ தெரியாதா? நம்ம கருப்பூர் பெரிய கருப்ப தேவர் இல்ல? ஆமா தலைவர். அவருடைய இந்த அரச புறத்துல பேசிக்கிறாங்களே அது அப்ப இப்ப முழுசு முழுசா பேசுறாங்க. எம்புட்டு நகை போட்டிருக்கு. இந்த அம்மா போட்டதுக்கே இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்களே. கருப்பைய தேவர் இந்த அம்மாவுக்கு போடுறத பாக்கலையே? இல்லையே. ஒவ்வொரு தடவையும் ஒரு ஜோடி வளையல், வெட்டவடன் செயின், நெக்லஸ் இப்படி எதையாவது போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இந்த அம்மாவுடைய பொண்ணுக்கு கை அகலத்துக்கு துணி கூட கிடையாது. ஐயோ அப்புறம் உடம்பு பூரா நகையா போட்டு மறைச்சிட்டார். இது பொம்பளை எங்கடா இருக்கு? என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிடலாம்னா என் கமிஷன் என்ன ஆகுறது? ஒரு வப்பாட்டி பொண்ணுக்கா ஏன் பேரை கட்டி வைப்பேன்? டேய் யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற நீ? அம்மா தாயி தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. ஆரம்பிச்சிடாதீங்க, இந்த சந்தையே நாரிடும். ஐயோ பாரு சண்டைக்கு போறாங்களா? சண்டைக்கு போற மூஞ்சி மகரையும் பாரு. எதுக்குடா பண்ணி போறீங்க? ஜெயிக்க போறதே மச்சான். பணத்தை பூரா ஏங்கிட்டு தான் கொடுக்க போறேன். அங்க கொடுக்கறது ஏன்டா கொடுக்கறாமடா? யாரா அடிச்சது? நேருக்கு நேரம் வந்து அதுதான். நாங்க இருக்குதாடி வா, முன்னாடி வா. ஒரு நிமிஷம் கூட உயிர் தப்பிச்சீங்களா எல்லாரும்? யாரோ ஒரு பொம்பளை மச்சான் கேட்க பந்தயம் கட்டாளா? யாரு? நான் தான். பால் விக்கிற பாப்பா பந்தயத்துல பாப்பா என் மச்சான் தான் ஜெயிக்கிறாரு. மச்சான் ஒரு 100 ரூபாய் எடுத்து உனக்கு என்ன சப்போர்ட் பண்றேன். நீங்க ஒன்னும் சொந்தத்தை சொல்லி சொரிய வேணாம். பாத்தியா ஒரு 10 ஆண்டு கொடு, உனக்காண்டி குரல் கொடுக்கறல. போட இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ண முடியலடா. சிலுக்கிகளா எங்கடி அந்த பாண்டியம்மா? அவ குளிச்சுட்டே வீட்டுக்கு போயிட்டா. என்னங்கடி இப்பதான் நான் வீட்டுல இருந்து வரேன். நான் குளத்துக்கு வீட்டுக்கு சொரம் கட்டி வச்சிருக்காளா? ஒழுங்கு மரியாதை அவ எங்கன்னு சொல்லிடுங்க. இல்லன்னா ஒருத்தி கூட சேலையோட வீட்டுக்கு போக முடியாது. டேய் தூக்குடா கூட மாட்டிக்கிட்டியா? இருட்டு சிரிக்கி ஓட காலை வச்சுறேன். ஓடவா பாக்குறேன். அவர்கிட்ட வேட்டியா? அன்னைக்கு ஆத்துல குளிக்கும் போது புடவை தண்ணியில அடிச்சுட்டு போச்சுல, அப்பயே உன்ன அம்மனமா விட்டு வேடிக்கை பாத்துக்க போனா போதுன்னு வேட்டியை கட்டி கொடுத்தல. அதான் எனக்கு எதிராக பந்தயம் கேட்டேன். நீ அவளையா? நீ உன் வேட்டியும் வீட்டுக்கு போய் வச்சு கொடுத்துறேன். இல்லன்னா நீ மோப்ப பிடிச்சி அறைவ. நாய் வாட வாடே வேணாம் தானே. அது மட்டும் வேணாயா? இதுக்கெல்லாம் மதியால் நான் கிடையாது. நீ அவரு இந்த என்ன பண்றீங்க? இது பாருங்க தம்பி, அர்ச்சனா இருக்கணும்னு ஆசைப்படலாம், அது நியாயம். இப்படி துச்சாதனா மாறணும்னு நினைக்காதீங்க, தப்பு. என்ன காரியம் பண்ணா தெரியுமா உங்களுக்கு? அவன் 1000 தப்பு பண்ணட்டும், என்கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிக்கிறேன். அதை விட்டுட்டு இப்படி பட்ட பகல்ல வெட்ட வெளியில 4 பேர் பாக்குற இடத்துல என் பொண்ணு கட்டிருக்க துணி மேல கையை வச்சுட்டீங்களே. நல்ல வேலை நான் வந்துட்டேன். வரலைன்னா என்ன இருக்கும்? வேட்டியை உருவிட்டு போயிருப்பேன். வேட்டியா உருவிட்டு போயிருப்பியா? அப்ப என் பொண்ணு கதி அவளை பெத்த ஆத்தா தானே நீங்க, அதான் அவ பக்கம் பேசுறீங்க. உங்க பொண்ணு கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லி வைங்க. எவன் மேல வேணா பந்தயம் கட்டு, நான் ஜெயிச்சு காட்டுறேன். வந்துட்டேன். போட்டேன். தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே ஆசோ 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 தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே. சரியில்லாத பட்டிய போட்டு வந்தல, அதான் இங்க பாட்டு கூட சரியில்லை. இரு வர்றேன். சாங்கா ஒரு குழம்பி போடு. குழம்பியா? நீ அது குழப்புற? நீ எல்லாம் சுத்த தமிழ்நாடா? குழம்பினா சுத்த தமிழ்ல காப்பின்னு அர்த்தம். பாலாத காப்பிக்கு என்ன பேரு தெரியுமா? கொட்டை வடிநீர். இப்ப உங்களுக்கு என்னத்த வடிக்கவா? உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லயே ஒரு காப்பிய வடி. என்னையாச்சு உனக்கு? இத்தனை நாளா பட்டையை அடிச்சுட்டு நட்டுக்கிட்டு நிப்ப, இப்ப புதுசா காப்பி அடிக்க வந்திருக்க. அதுதான் நானு
விஷயம் இல்லாம இங்க வருவேனா ஏற்கனவே போட்டுதான் இருந்தேன். ஆனா அங்க போய் பார்த்தா இந்த சீனி தகுந்த பாட்டு இல்ல. இப்போ ஒரு காப்பி அடிச்சுட்டு போனேன்னு வச்சுக்க போடுறேன். அப்ப அதுதான் ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி